ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது உங்கள் மீனாவின் செட்டிநாடு சமையலறை. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த மாதிரியே அடுத்தடுத்து இதுக்கப்புறம் நிறைய காரைக்குடி சீரீஸ் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த விதத்தில் இன்றைக்கி காரைக்குடி கள்ளிக்கட்டி ஸ்ட்ரீட்டில் இருக்க லீலா ஸ்டோர்ஸ்லேருந்து தேக்கில் உள்ள அருவாள்மனை அண்ட் தேங்காய் திருவி அதுக்கப்புறம் நிறைய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஷாப்பில் ஆல்ரெடி நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான அருவாள்மனை கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. அண்ட் இட்லி பாத்திரமே நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். ஸோ வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அண்ட் அவங்களோட காண்டாக்ட் நம்பர் நான் ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லையுமே கொடுக்குறேன், மறந்துடாமல் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்ரெடி லாஸ்ட் டைம் போஸ்ட் பண்ணியிருந்தேன் மங்கு பாத்திரத்துக்கு நிறைய பேர் வாட்ஸ்அப்லேயுமே எனக்கு என்கொயரிஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு நீங்கள் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைன் மூலமாக கூட ஈஸியாக அவங்கக்கிட்ட எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஷாப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான A to Z எல்லா விதமான கலெக்ஷன்ஸுமே வச்சுருக்காங்க. பொதுவாக செட்டிநாடு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள், பொதுவாக செட்டிநாடு பாத்திரம் அப்படின்னாலே நமக்கு லாங் டியூரபிலிட்டி இருக்கும். ஏன்னா எல்லாமே மோஸ்ட்லி வந்து ஒரு 80% வந்து இங்கே ஹேண்ட்மேடில் ரெடி பண்ணுற பாத்திரங்கள் தான். ஸோ அதனால் நமக்கு லைஃப் ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த ஃபினிஷிங்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸுமே கிடைக்கும். யூஸ்வலாக மார்க்கெட்டில் கிடைக்கிற மாதிரி இல்லாமல் காரைக்குடி சைடில் நிறைய டிஃப்ரெண்டான பாத்திரங்கள் கிடைக்கும். ஸோ வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உள்ள ஊர் பக்கம்லாம் அர்ச்சனை கூடைன்னு சொல்லுவோம், நிறைய பேர் பூஜா பேஸ்கெட்னு சொல்லுவாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ரெடி பண்ணியிருக்காங்க. நமக்கு லைஃப் ரொம்ப சூப்பராக வரும். ஏன்னா நம்ம எவ்வளோ நாள் நம்ம யூஸ் பண்ணாலும் இது வந்து உடஞ்சி போகிறதோ இல்லை வெளுத்து போகிறதோ அந்த மாதிரி எந்த இஷ்யூமே வராது. இங்கே அருவாமனையில் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. நான் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு அருவாமனையெல்லாம் யூஸ் பண்ணி, கத்தியில் தான் யூஸ் பண்ணுறேன். பட் இங்கே போனதுக்கப்புறம் எனக்கே அருவாமனை யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை வந்துடுச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் இரும்பில் இருக்க அருவாமனையெல்லாம் ஸ்டார்டிங் 120 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. நமக்கு உடனில் வாங்கிக்கிட்டோம்னா நமக்கு பெட்டர். ஏன்னா ஒரு டைமும் நம்ம வந்து இரும்பில் வந்து நம்ம நறுக்கும்போது அந்த தண்ணி பட்டு நமக்கு வந்து இதில் வந்து ரஷ் ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் இதை மெயின்டைன் பண்ணிடுவீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஒன்ஸ் நீங்கள் காய்கறி கட் பண்ணி முடிச்சதும் நல்லா துணி வச்சு தொடச்சிட்டு ஈரப்பதம் எல்லாமே எடுத்து வச்சிட்டிங்க, இல்லை லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி வச்சிட்டிங்கன்னா இது வந்து ரஷ் ஃபார்ம் ஆகுது. மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு இது ஓகே செட் ஆகும்னா தாராளமாக இது மாதிரி வாங்கிக்கலாம். அண்ட் அது இல்லாமல் நார்மல் வுட்டில் உள்ள அந்த காட்டு மரம்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நார்மல் வுட்டில் உள்ள அருவாமனை எல்லாமே 170 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த கட்டதாங்க அந்த மாதிரி. ஆனால் மேலே இருக்க அந்த அருவாள்மனை இரும்பு வந்து எல்லாமே இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கையில் தான் அடித்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ அதனால் அது வந்து செம்ம குவாலிட்டியாக இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மேங்கோ வுட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி மரத்தில் உள்ளது நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும். இதில் அருவாமனை மட்டும் செப்பரேட்டாக வரதுனாலும் வரும், இந்த மாதிரி தேங்காய் திருவியோட வரதுனாலும் வரும். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 680 ரூபாய்க்கு வச்சுருக்காங்க. இந்த வீடியோவில் ஒரு சில பொருளுக்கு வந்து ப்ரைஸ் வந்து இருக்காது. ஏன்னா அங்கேயே அவங்க ப்ரைஸ் டேக் கொடுக்கல. அது வந்து அவங்களோட கோட் வச்சு தான் வந்து ப்ரைஸ் வந்து கொடுப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் நியர்பையில் எங்கேயாச்சும் இருந்தீங்க அப்படின்னா அந்த கடைக்கு போக முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் நேரில் போய் வாங்கிக்கலாம். காரைக்குடியில் கள்ளுக்கட்டி ஸ்ட்ரீட்டில் நிறைய பாத்திர கடைகள் இருக்கும். அங்கே வந்து நீங்கள் யூஸ்ட் பாத்திரங்கள், அதாவது ஆல்ரெடி யூஸ் பண்ண பாத்திரங்களுமே வாங்கிக்கலாம். பழைய பாத்திரங்களுக்குன்னு நிறைய கடைகள் இருக்குது, அது மாதிரி வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி புதுசாக உள்ள பாத்திரங்களுக்குமே நிறைய கடை இருக்குது. அண்ட் இங்கே மோஸ்ட்லி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஹேண்ட்மேடில் உள்ள ரெடி பண்ண பொருட்கள் தான் கிடைக்கும். ஏன்னா சின்ன ஆளுங்கள்லாம் வந்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து கையில் தான் அடித்து ரெடி பண்ணுவாங்க. இட்லி பாத்திரமும் வந்து பார்த்திங்கன்னா செட்டிநாடு இட்லி பாத்திரத்துக்கு ஈக்குவல் வேறு எங்கேயுமே கிடைக்காது. அந்த அளவுக்கு குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸுமே கிடைக்கும். அலுமினியத்தில் உள்ள இட்லி பாத்திரங்கள் எல்லாமே நிறைய டிஃப்ரெண்ட் சைஸஸ்லேயுமே இவங்க வச்சுருந்தாங்க. அண்ட் கல்யாணத்துக்கெல்லாம் செய்கிற மாதிரி, கல்யாணத்துக்கு சீரில் வைக்கிறதுக்கு இல்லை கேட்ரிங் சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு வாங்குற மாதிரி உள்ள நிறைய விதமான இட்லி பாத்திரங்கள் கிடைக்கும். இட்லி பாத்திரத்தில் எனக்கு இந்த மாதிரி துணி போட்டு செய்கிற இட்லி பாத்திரம் தான் ரொம்ப பிடிக்கும். நான் வீட்டில் இப்போவும் அதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து மொத்தம் உங்களுக்கு 9 இட்லி ரெடி பண்ணுற மாதிரி உள்ள பாத்திரம். இது வந்து உங்களுக்கு துணி போட்டு செய்கிற மாதிரி இருக்குது. இதுவே உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணுற மாதிரி கூட வாங்கிக்கலாம். இந்த வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு ப்ரௌட் மூமெண்ட் இருக்கும். நார்மலாக மற்ற கடைகளில் வீடியோஸ் பண்ணுறதுக்கும் காரைக்குடி சரௌண்டிங்கில் பண்ணுறதுக்கும் எப்போதுமே ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா என்ன இருந்தாலும் நம்ம ஊர் சைடில் உள்ள பாத்திரம் அப்படின்ற மாதிரி அது ஆட்டோமேட்டிக்காகவே அந்த சந்திரமுகி எஃபெக்ட் வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ அதுக்காகவே இந்த டைம் நிறைய ஷாப்புக்கு தேடி பார்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ஸ்டே டியூன்டாக இருங்க. அடுத்தடுத்து நிறைய காரைக்குடி சீரீஸ் நீங்கள் பார்க்கலாம். இது எல்லாமே வந்து குட்டியாக இருக்க இட்லி பாத்திரம். மொத்தமே இதில் 6 இட்லி தான் ரெடி பண்ண முடியும். இப்போ வயசானவங்களாம் இருக்காங்க, இல்லை பேச்சுலர்ஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த இட்லி பாத்திரம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் பசங்களுக்கு மார்னிங் டைமில் பெரிய சைஸ் இட்லி பாத்திரத்தை வச்சு அது ஹீட்டாக ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்றவங்க இது மாதிரி சின்ன சைஸ் கூட வாங்கி வச்சுக்கலாம். பெருசில் ஒன்று சின்னதில் ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டா டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும். அலுமினியத்தில் உள்ள இட்லி பாத்திரங்களுமே நிறைய சைஸ் வேரியேஷனில் வச்சுருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுமே இருக்குது. இது வந்து கொட்டான், இது வந்து செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு கூட சொல்லலாம்.
கொட்டான் இல்லாத வீடே இருக்காது. நான் சின்ன வயசுலலாம் இருக்கும்போது கொட்டான் வந்து இந்த பாம் லீஃப் இருக்குல்ல அதில் வந்து வச்சுருப்பாங்க. இப்போ வந்து பாம் லீஃப் ரொம்ப யாரும் செய்யறதில்ல அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வச்சுருக்காங்க. இதில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அண்ட் கோல்டன் கலர்லையுமே கிடைக்கும். இந்த மாதிரி அடிச்சட்டின்னு சொல்லுவாங்க, பிரியாணி செய்யறதுக்காகவே ஸ்பெஷலாக இந்த மாதிரி அடிச்சட்டின்னு காரைக்குடி சைடில் எல்லார் வீட்லேயுமே வச்சுருப்பாங்க. திருவிழா டைமில் இதில் தான் கறி குழம்பு, பிரியாணி, சாதம் அதெல்லாம் வைப்பாங்க. ஸோ அதுக்காகவே இதை வாங்கி வச்சுக்கிறது ஒரு பெருமை. அந்த மாதிரி ஒரு அடிச்சட்டி வந்து நிறைய சைஸில் வாங்கி வச்சுக்குவாங்க. இது எல்லாமே வந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாக கூட ஈஸியாக எடுக்கணும்னா அவங்களோட காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் கரண்டிலையுமே நிறைய டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் இங்கே வந்து கிடைக்கும். நான் எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த கரண்டி எல்லாமே வந்து நான் ஊர்லேருந்து வரும்போதே அப்பப்போ 1-2 வாங்கிட்டு வந்துடுவேன். பெரிய பெரிய பாத்திரங்கள் வந்து குக்வேர், கடாய் அதெல்லாமே வந்து இண்டஸ் வேல்யூட தான் இருக்கும். ஆனால் சின்ன சின்ன கிண்ணங்கள் அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நான் ஊர் பக்கம் இருந்து வாங்கிட்டு வரதான். தண்ணி குடம், அதாவது சர்வோன்னு சொல்லுவோம்ல, அது இந்த மாதிரி சொம்பு, சின்ன சின்ன கிண்ணம், சர்விங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி கிண்ணம் அது எல்லாமே. அண்ட் என்னோட ரொம்ப ஃபேவரட்னு பார்த்திங்கன்னா இந்த மாவிளக்கு சட்டி தாங்க. இது வந்து மாவிளக்கு கிண்ணம்னு சொல்லுவாங்க, மாவிளக்கு சட்டின்னு சொல்லுவாங்க. இது வந்து பிராஸ்லேயுமே கிடைக்கும், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையுமே கிடைக்கும். அண்ட் இதில் வித் லிட் வித் லிட் ரெண்டுமே கிடைக்கும். மாவிளக்கு வைக்கிறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து நம்ம சேனலில் மாவிளக்கு வைக்கிறதுக்கு பூஜா கூடைக்குனே தனியாக நம்மளோட ப்ராடக்ட் வரப்போகுது. ஸோ நீங்கள் அதுவும் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக அதையும் வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து பூஜா பேஸ்கெட் சொல்லுவோம், அர்ச்சனை கூடை, இதுவும் ஒரு மாடல். இது வந்து நமக்கு இப்போ பூ, பழம் அதெல்லாமே வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சாரி, வாய்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படி கரக்கரன்னு இருக்குது அப்படின்னு நினச்சி யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் கோல்டு இஷ்யூ, நிறைய 10 நாள் ஊரில் ஸ்டே பண்ணிவிட்டேன். ஸோ அதனால் அந்த தண்ணி மாற்றி மாற்றி குடிச்சனால கொஞ்சம் கோல்டு இஷ்யூ இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஷாப்போட அட்ரஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரிஜினல் டீ கூட்டில் ரெடி பண்ண மணக்கட்டை, சாமி சிலைகள், அப்புறமா விளக்கு அதெல்லாமே வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மிடில் இருக்கிறது ஒரிஜினல் ஆத்தங்குடி கல். ஸோ இது வந்து நமக்கு ட்ரெடிஷ்னலாக இருக்கும். நம்ம இப்போ வாசலில் ஊர்லியெல்லாம் வைக்கிறது, நிறைய பேர் வாசலில் விளக்கெலாம் வைப்பாங்கள்ல, அதுக்காகவே நான் இதில் 2 பீஸ் வாங்கிட்டு வந்தேன். பார்த்ததுமே இது வந்து நியூ ப்ராடக்ட் தான், யூஸ்டு கிடையாது. அண்ட் இந்த மாதிரி நீங்கள் பாத்திர கடைகளுக்கு போகும்போது நிறைய யூஸ்டு பொருளுமே வச்சுருப்பாங்க. அதாவது ஆல்ரெடி யூஸ் பண்ண பழைய பொருட்கள் அதெல்லாமே இருக்கும். இதெல்லாமே வந்து பழைய பொருள் தான். நிறைய பேர் வந்து வேண்டான்னு வந்து சேல்ஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த பொருள் எல்லாமே வந்து நிறைய கடைகளில் வச்சுருப்பாங்க. ஒரு யூனிக்கான ப்ராடக்ட்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக காரைக்குடி மார்க்கெட்டை நீங்கள் விசிட் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ண மங்கு பாத்திரம் வீடியோஸில் நிறைய டோர் ரிலேட்டிவான ப்ராடக்ட் எல்லாமே வந்து அதில் டிஸ்பிளே பண்ணியிருப்பேன். நீங்கள் ஏதாச்சும் புதுசாக வீடு கட்டுறீங்க அப்படின்னா யூனிக்காக வந்து நிலையெல்லாம் வைக்கணும், இல்லை கதவுக்குள்ளே ஹேண்டில்லாம் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே செக் பண்ணலாம். எனக்கு ஒரு ஆசை எப்போதுமே ரொம்ப வருஷமாக எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். நம்ம வந்து ஒரு வீடு வாங்கும்போது ஆத்தங்குடி கல் தான் வந்து வைக்கணும், அந்த ஹேண்டில் எல்லாமே வந்து அங்கே தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த ஹேண்டில் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், செராமிக்கில் இருக்கும். அது வந்து எவ்வளோ வருஷம் ஆனாலும் கருத்தே போகாது, கலர் மாறாது அந்த மாதிரி. ஸோ நிலையெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரிஜினல் பர்மா டீ கூட்டில் இருக்கும். அந்த ஹேண்டில் எல்லாமே ஸ்டார்டிங் 120 இருக்கும். ஆத்தங்குடி கல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபாய் 120 ரூபாயிலேருந்தே ஸ்டார்ட் ஆகும். ஸோ எல்லாமே வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி உங்கள் வீட்டை நீங்கள் பார்த்து அழகாக மாற்றணும், ஒரு ட்ரெடிஷ்னலாக மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு டைம் ஆச்சும் காரைக்குடியில் இந்த ஸ்ட்ரீட்டை விசிட் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக இன்னொரு விஷயம், நெக்ஸ்ட்டு எந்த ஷாப்லேருந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணலாம், என்ன மாதிரி வீடியோஸ் வேணுன்றதையும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்காக அதையும் போஸ்ட் பண்ணுறேன். வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.